அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கான வீடியோ என்றால், இந்த மாதிரி புரோக்களை எல்லாம் ஒரு ஆளா மதிச்சு, அச்சச்சோ இவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பார்த்து கடந்த 4 வருஷமாக விதவிதமாக அவர் காட்டின தம்ப்நெயில்கள் எல்லாம் நம்பி, ஆஹா உண்மைதான் போலக்குன்னு சொல்லி தேர்தல் அன்னைக்கு குட்டுன்னு ஓடி போய் உதயசூரியன்ல ஒரே குத்து விரல்ல பிராக்சர் வர அளவுக்கு குத்திட்டு வந்து படுத்துட்டு பிஜேபி ஒளிஞ்சிரும், RSS ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட வாழ்ந்து வந்துட்டு இருந்த நிலையில நேற்று கருணாநிதி அவர்களுடைய 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நாணய வெளியீடுலாம் நடந்துச்சுல்ல. அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்துல திமுகவும் பாஜகவும் ஒன்னா கூடி கும்மி அடிச்ச காட்சிகளை எல்லாம் கண்டு கலங்கி நெஞ்சம் குமுறி புண்பட்டு இருக்கிற கிறிஸ்தவ இஸ்லாமிய சொந்தங்களுக்கு, திமுகவுடைய மொழியில சொல்லணும் அப்படின்னா சிறுபான்மை உடன்பிறப்புகளுக்கு அவர்களுடைய துயரத்தில் பங்கெடுத்து ஆறுதல் கூறும் வீடியோ. முதல்ல ஒரு பெரிய டிபேட் ஒன்று போயிட்டு இருக்குது, இது அரசு விழாவா இல்ல அரசியல் விழாவா அப்படின்னு சொல்லி திமுகவும் அதிமுகவும் அதுல பயங்கரமா அடிச்சுருக்கிறாங்க. அதிமுக அதுல 2-3 கோல் போட்டுங்கிற மாதிரி தெரியுது. அதை நம்ம தனியா பேசுவோம். முதல்ல நம்ம ஆறுதல் கூறுறதுல போக்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி கலங்கி நிற்கிறார்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், கிறிஸ்துவ சொந்தங்கள்னு சொல்லி பரவலாக நம்ம கேள்விப்படுறோம். இப்ப அவங்களுக்குள்ளே பார்த்தோம்னா அஸ்கி வாய்ஸ்ல பேசிக்கிறாங்களாம். திமுக என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதே, இது நம்ம ஓட்டு போட்ட திமுகவா, இது இவங்களை இனிமேலும் நம்பணுமா இல்ல பேசாம சந்தேகப்பற்றலாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்களாம். சந்தேகப்பற்றாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன் சந்தேகப்படணும், சந்தேகப்படுற மாதிரி அப்படி என்னங்க நடந்துச்சு, என்ன இப்ப இதே மாதிரி ஐயா கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்ட மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மத்திய அரசு நாணயம் வெளியிட்டுச்சு. அப்ப மத்திய அரசுல இருந்து அல்லது பாஜக காலத்துல யாரையும் கூப்பிடல. எடப்பாடி பழனிசாமி அவர்களே தமிழ்நாடு அரசே அதை வெளியிட்டுருச்சு. ஆனா ஐயா கருணாநிதிக்கு வெளியிட்ட உடனே பாஜகவையே கூப்பிட்டு குடும்ப விழா மாதிரி நடத்தி கலர் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே ஏதோ ஷோ எல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள ஒரே கொண்டாட்டமா இருக்கிறாங்க. அதுக்காக சந்தேகம் எல்லாம் பற்றாதீங்க, சரிங்களா? வேற என்ன பெருசா நடந்து போச்சு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசும்போது, திமுக காரங்க என் கூட்டணி கட்சிக்காரங்க கூட எங்க ஐயா கலைஞரை பத்தி திமுகவை பத்தி இந்த அளவுக்கு பெருமையா பேசல. ஐயா ராஜ்நாத் சிங் பாஜக காரரு அவரு என்ன பெருமையா பேசினாரு. வழக்கமா எனக்கு நைட்ல தூக்கம் வராது, சோகமா இருந்தா தூக்கம் வராது. ஆனா அந்த பேச்சை கேட்டு அந்த சந்தோஷத்துல எனக்கு தூக்கம் வரல. பாஜக எங்க அப்பாவை புகழுதே அப்படின்ட்டு அது ஒரு பேச்சு. இப்ப அதுக்காக உடனே நீங்க சந்தேகப்பட்டுருவீங்களா திமுகவை? பற்றாதீங்க. மகிழ்ச்சியில எனக்கு தூக்கம் வரல. இந்த நிகழ்வுலாம் நடந்து முடிக்குது. அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, ஐயா கருணாநிதி அவர்கள் மீது மானாவாரியா மரியாதை வச்சிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல ஐயா கருணாநிதி அவர்களே எங்களுக்காக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட்ட பேர் இருக்குது அப்படின்றதுக்காக உடன்பிறப்புகளே சொல்லி நீங்கெல்லாம் போயிட்டு பாஜகவுக்கு ஆதரவா நல்லபடியா சொல்லுங்கன்னு எடுத்து சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னாரு. நேத்து எங்களுடைய கூட்டணி வாஜ்பேயியோட 5 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். இதே கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தவறான பிரச்சாரம் தமிழகத்திலே செய்யப்படுகிறது, அதை உடன்பிறப்புக்கெல்லாம் அதை போய் மக்கள்கிட்ட பேசணும், இதே ஐயா தான் சொன்னாங்க. இது வரலாறு தானே, இதுக்காக சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது? வாஜ்பாய் அவர்களை பார்த்து ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி கருணாநிதி அவர்கள் சொன்னாராம். அது வரைக்கும் தாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு ரிப்ளை கொடுத்தாராம் வாஜ்பாய். அதை நான் நேத்து தான் மணி அவர்களுடைய பேட்டியில தான் பார்த்தேன். அதுக்கு வாஜ்பாய் சொன்னாராம், ஏங்க ஒரு பழம் நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னா அது நல்ல மரத்துல இருந்து வந்த பழமா தானங்க இருக்கும், அந்த மரம் மட்டும் எப்படிங்க கெட்டதா இருக்க முடியும் அப்படின்ட்டு. அதாவது RSSம் பாஜகவும் அருமையான அமைப்பு அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் அவர்கள் சொல்லியிருந்தாராம். சரி அதெல்லாம் இருக்கட்டும்பா. இப்ப இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கிற இந்த கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் நாங்க எப்படிப்பா எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி எடுத்துக்கிறது? இது ஒரு அரசியல் கடந்த அல்லது அரசியல் கொஞ்சம் கலந்த அன்பு, நட்புறவு, ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி எடுத்துக்கங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா இனிமே அப்ப திமுக மேடைகள்ல பாஜகவை மோடி அவர்கள் எல்லாம் விமர்சிச்சு பேச மாட்டாங்களா அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல, நான் தான் சொன்னேன்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் நல்லா பேசுவாங்க அப்படின்னு சவுண்ட்லாம் கூட விடுவாங்க. நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் வசனம் எல்லாம் பேசுவாங்க. மிஸ்டர் 29 பைசா மோடி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை கடந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அது என்ன? மேடையில எவ்வளவு வேணா வால்யூம் ரைஸ் பண்ணிக்க, நாடாளுமன்றத்துல அதுவும் ரொம்ப முக்கியமான திட்டம் நாங்க ஏதாச்சும் கொண்டு வர்றோம்னா கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணிக்க. மற்ற நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல நாடாளுமன்றத்துல கூட சவுண்ட் விட்டுக்காங்க. நாங்க யார் தெரியுமா, அந்த பெரியாரம் அப்படி ஏதாச்சும் பேசிக்கங்க, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி ஒரு ஸ்மூத்தா ஒரு 2026 வரைக்கும் நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். இப்படியாக அடுத்த 1.5 வருஷம் ஒரு டைப்பா ஓடும். நடுவில் உங்களுக்கு சில வாய்ஸஸ் கேட்கும், இதான் சனாதானத்தை அழிக்க போறேன், அழிச்சு பண்ணுங்க, அதெல்லாம் வச்சுட்டு இருக்க கூடாதுங்க. ஆமா, அதான் பாஜகவை அழிக்க போறேன்,
தமிழ்நாட்டுல RSS வளர விடாம தடுக்க போற அண்ணாமலை அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்போ வாய்ஸ் கேட்கும். ஆமா, அப்புறம் உங்ககிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த அழிச்சிட்டேன், இந்த ஆல்மோஸ்ட் அழிச்சிட்டேன், இந்த இன்னொரு 5 நிமிஷத்துல அழிக்க போறோம், அட்டடா ஆட்சி முடிஞ்சு போச்சே. 2026 தேர்தல் வந்துருச்சு. இன்னொரு 5 வருஷம் மட்டும் கொடுத்தீங்கன்னா, இன்னொரு ஆட்சி மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுறேன். போடுங்கப்பா, போடுங்க. இந்த RSS இந்த 5 வருஷத்தோட காலி பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லி 26லயும் வந்து நிப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் 21ல எப்படி குட்டுன்னு ஓடி போய் ஒரு குத்திட்டு வந்தீங்களோ அதே மாதிரி போய் குத்திட்டு வந்து படுத்துக்கிறீங்க. அவ்வளவுதான். இதுல உங்களுக்கு திமுக மேல இருக்கிற நம்பிக்கை குறையறதுக்கோ சந்தேகம் வர்றதுக்கோ என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்த உங்க ஒரு மூலையில போட்டு வைங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒருவேளை அந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களின் நடவடிக்கைகளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, சரியான ஒத்துழைப்பு வரமாட்டேங்குது. அதனால நாம ஏன் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஏற்கனவே ஒரு அன்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது இல்ல. இப்ப இந்த 1.5 வருஷமா அல்லது வந்து இப்ப முந்தா நேத்து நடந்த நிகழ்வு கூட என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு ட்ரைனிங். யாருக்கு? ஆனா உங்களுக்கு தாங்க. முதல் தடவை பார்க்கும்போது ஷாக்கா இருக்கும், அத்தி என்னடா இப்படின்ட்டு. 2வது தடவை பார்க்கும்போது ஷாக்கா இருக்கும், ஆனா முதல் தடவை இருந்த அளவுக்கு இருக்காது. 3வது தடவை 4வது தடவைன்னு போக போக அதுவா பழகிரும். நீங்களே அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிக்குவீங்க. இதெல்லாம் இயல்பா நடக்கிறது தானே அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட். ஒரே மேடையில இவங்க நிக்கிறது, கைகளை கோர்த்து கொண்டும் சிரித்து கொண்டும். அது ஃபர்ஸ்ட் இப்ப அரசு விழாவா இருக்கிறது, நாளைக்கு அரசியல் விழாவா மாறினாலும் காட்சிகள் ஒண்ணுதானே. பெரிய அளவில் நீங்க புண்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்து ஒரு மாதிரி உங்களை மைண்ட் செட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டாங்களா? அப்ப ஒரு வேளை 26க்கு அப்புறம் அப்படி ஒரு அசாதாரண சூழல் வந்தா, அப்படி ஒரு வேளை கூட்டணி வச்சா அப்ப நீங்க சந்தேகப்படலாமா அப்படின்னா, அப்பவும் சந்தேகப்படக்கூடாது. திமுகவை நீங்க எப்பவும் சந்தேகப்படக்கூடாதுங்க. அவங்க பாஜகவுடைய கூட்டணியே வச்சாலும் கூட அவங்க பாஜகவுக்குள்ள இருந்து சனாதானத்தை அழிப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஐயா சுபவீர பாண்டியன் தலைமையில, ஐயா வீரமணி தலைமையில, இன்னும் கருஞ்சட்டைகள் தலைமையிலாம் சனாதனவாதிகளா இருக்கக்கூடிய பாஜகக்காரங்களாம் கூட்டு வந்து உட்கார வச்சு கருத்தரங்கங்கள் நடத்தி பெரியாரியத்தை வந்து அவங்களுக்கு போதிச்சு அவங்கள வந்து பெரியாரிஸ்டுகளா மாத்திடுவாங்க. சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடிய அப்படி ஒரு கருஞ்சட்டைகளாக இந்த காவி சட்டைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆமாங்க, ஒன்றும் இல்லை. போன தடவை மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. அவரை வந்து வெள்ளக்கூட பிடிச்சி வரவேற்றாங்க. ஆனா ஒரு புத்தகத்தை பரிசளித்து அப்படியே மோடியை நடுங்க வச்சுட்டாரு ஸ்டாலின் சொல்லி ஒரு வீடியோ போட்டார்ல, அதை நீங்க நம்புனீங்க தானே? அப்ப நான் சொல்றது பூரா நீங்க நம்பணும். நான் வேற வழி கிடையாது, நம்பியே ஆகணும். அப்படியாக பாஜகவோட கூட்டணி வச்சு சனாதனவாதிகளை பூரா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகளாக மாத்துவாங்க, சமத்துவவாதிகளாக மாத்துவாங்க. அந்த நேரத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரே கைப்பட எழுதின புத்தகம் இப்ப ஏதோ ஒன்று எழுதியிருக்காராம். அதை வந்து மோடி அவர்களுக்கு கொடுத்து மோடியவே திருத்துவாரு. இப்படியாக பல விஷயங்கள் நடக்கும். அதனால வந்து அந்த சூழல்லையும் கூட நீங்க சந்தேகப்படக்கூடாது. பாஜகவை RSS ஒழிப்பதற்காகத்தான் திமுக RSS பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது. அப்படி பேசி பழகணும். அப்படி ஒரு சூழ்நிலை வராது. இருந்தாலும் வரவே வராதுன்னு சொல்லவும் முடியாது. அரசியல்ல என்ன வேணா நடக்கலாம், அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது பாத்தீங்கன்னா அதுல உருட்டுகள்லாம் தயாரா இருக்கும். உருட்டுகள் பாருங்க, விளக்கங்கள்லாம் தயாரா இருக்கும். பாருங்க, இப்போ நிதிஷ்குமார் அவர்களாகட்டும் சந்திரபாபு நாயுடு ஆகட்டும் ஆதரவு கொடுத்தாங்க பாஜகவுக்கு. உடனே என்ன இப்ப எல்லாம் அவங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாஜக மாறிட்டாங்களா? கிடையாது. ஆனா அந்த ஆதரவு கொடுத்தது மூலமா எவ்வளவு நிதி அவங்களுக்கு வந்துருக்கு, எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மாநிலத்துக்கு எவ்வளவு நல்லது நடக்குது. அந்த நன்மையின் நோக்கில் தான் நாங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறோம். இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியெல்லாம் அளவுக்கு அதிகமாகவே வாங்குறதோட சேர்ந்து அந்த சனாதனவாதிகளையும் நாங்கள் சமத்துவவாதிகளை மாற்றி ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வர்றதுக்கு, இப்ப தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து இந்தியாவே வியக்கிற மாதிரி இந்தியாவில் நடக்க போற திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து உலகமே வியக்கிற ஒரு சம்பவத்தை ஸ்டாலின் அவர்கள் பண்ண போறாரு. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. இப்படி கொண்டு வந்து நிறுத்துவாரு எங்க ப்ரோ. அதையும் நீங்க நம்பணும். சந்தேகம் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது. பார்த்துக்கங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கண்ணை மூடிக்கிட்டு நம்புங்க, கண்ணை திறந்துடாதீங்க என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.